அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் தேய்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருகின்றது? முருகப்பெருமானுக்கு எத்தனை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த தேய்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்வதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வளர்பிறை சஷ்டி தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வளர்பிறை சஷ்டிக்கு குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள், திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இந்த தேய்பிறை சஷ்டிக்கு நம்ம எதற்காக வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான அப்படின்னு அதிகமாக கடன் இருக்கின்றது. கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுபவர்கள், நகை அடமானத்தில் இருக்குது. அப்படி இருப்பவர்களாம் நீங்கள் தேய்பிறை சஷ்டிக்கு முருகனை வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்களுடைய நகை உங்கள் கைக்கு வரும், சீக்கிரமாக கடனை அடையும். கடன் பிரச்சனை ஏற்பவர்கள் எல்லாருமே தேய்பிறை சஷ்டிக்கு கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் கடனை அடைத்து கொடுக்கக்கூடியவர், வல்லமை பெற்றவர். நிறைய பேர் நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு, பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கடன் தொல்லை இருக்குதுன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது அது தானாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வழி பிறக்கும். முருகன் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான நல்ல மாற்றத்தை அவர் கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய முறை சஷ்டி பூஜையிலையோ முருகன் பற்றிய தகவலை நான் அதிக முறை நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவர் நிறைய பேர் முருகர் பக்தர்கள் தான். நிறைய பேர் முருகரை தான் அதிகமாக வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கும் தெரிந்தவர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடனுக்காக முருகனை வழிபாடு செஞ்சு நல்லா இருக்கிறோம். இப்போ கடன் கொஞ்சம் அடைச்சிருக்கு, சொந்த வீடு வாங்கியிருக்கிறோம், பொருளாதாரம் இப்போ நல்லா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக தான் நான் அதிகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்காக முருகனை வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக தான் அதிகமாக வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதற்காக ஒரே ஒரு வேண்டுதல் வச்சு அதை நீங்கள் நிறைவேறும் வரை முருகன் தந்த ஒரு வேண்டுதல் வைத்து மட்டும் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். நமக்கு ஏகப்பட்ட வேண்டுதல் இருக்கலாம், ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, நமக்கு இது நடந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், இது நடந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஏதாவது 1-2 வேண்டுதல் தான் இருக்கும். அந்த வேண்டுதலை நீங்கள் முதல்ல வச்சு வழிபாடு செய்யுங்க. அது நடக்கும் வரை நீங்கள் விடாதீங்க. நீ நடக்கும் வரை நான் கட்டாயமாக உன்னை வழிபாடு செய்துட்டு தான் இருப்பேன், நீ நடத்தியே எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் முருகனை வழிபாடு செய்து பாருங்கள். அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் தேய்பிறை சஷ்டி என்று முருகனை வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் கடன் நிச்சயமாக அடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். அந்த கடன் தொல்லைகள் குறைந்து மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேய்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குனி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. 20/3/2025 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. இந்த வியாழக்கிழமை அன்று வருகின்றனால ரொம்ப சிறப்பானது. இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காகவும் வழிபாடு செய்யலாம், வியாழக்கிழமை அமைந்திருப்பதனால. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் ஒரு சில பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன். எதற்காக அப்படி என்றால், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள். புத்திர பாக்கியத்திற்காக நம்ம வியாழக்கிழமை தான் வழிபாடு செய்யணும். இப்போ முருகனே நீங்கள் வியாழக்கிழமை புத்திர பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குருக்கே குரு முருகர் தான். அதனால் நம்ம வழிபாடு செய்ய செய்ய அந்த புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது நிறைய முறை ஹாஸ்பிட்டல் போயாச்சு, இன்னமும் குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டோம், ஒன்றும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி மனசு ரொம்ப கவலையில் இருப்பார்களாம். வியாழக்கிழமை தோறும் நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. புத்திர பாக்கியம் நிச்சயமாக 100% கிடைக்கும். ஒவ்வொன்றும் காரணங்கள் இருக்கின்றது. நம்ம பொதுவாக சஷ்டி என்று முருகனை வழிபாடு செய்வோம், குழந்தை பாக்கியத்திற்காக வளர்பிறை சஷ்டி என்று. இப்போ தேய்பிறை பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகள் தீர மற்றும் கடன் தொல்லை இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக அந்த தேய்பிறை சஷ்டி என்று நம்ம வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காகவும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கப்பே தான் அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வியாழக்கிழமை அன்று நமக்கு வருவதனால, முருகன் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடணும், சீக்கிரமாக எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். எப்போதுமே நம்பிக்கையுடன் இருக்கணும். ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போது நம்புகிறோமோ அப்போது அதை நடப்பதற்காக அறிகுறிகள் முருகர் காமிக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் நமக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டி எப்போதுமே உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுடுங்க.
முருகருக்கு வந்து எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா பங்குனி 6ஆம் தேதி வருகின்றது. முருகனுக்கு 6 தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 6 அகல் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா 1 அகல் விளக்கோ அல்லது 2 அகல் விளக்கோ நம்ம ஏற்றலாம். தீபம் ஏற்றிட்டு செவ்வரளி பூக்களால் அல்லது மஞ்சள் நிற பூக்கள், அதாவது சாமந்தி பூ இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் நிற பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பானது. பயன்படுத்திக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு மல்லிகைப்பூ அல்லது சம்மங்கிப்பூ அல்லது பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், பன்னீர் ரோஜா இந்த மாதிரி பூக்களால் பயன்படுத்தி அலங்காரம் செய்துட்டு தீபம் 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து வியாழக்கிழமை அன்று இருப்பதனால நீங்கள் வந்து கேசரி, சர்க்கரை பொங்கல் அல்லது லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எதுவுமே முடியல அப்படின்னா கொஞ்சமாக பால் வைத்து அதில் தேன் கலந்து நீங்கள் வைத்தா கூட போதும், 1 டம்ளர் பால். அல்லது நீங்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவல் கல்கண்டு வைத்தா கூட போதும். உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப சிறப்பானது. வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து முருகனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்தாலே போதும். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி என்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். அல்லது பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. ஓம் ஆறுமுகனே போற்றி அப்படிங்கிற நாமத்தை நம்ம சொல்லலாம். நமக்கு என்ன முடியுதோ அந்த நாமங்களை சொல்லுங்கள். நிறைய முருகனுடைய நாமங்கள் இருக்கின்றது. குமரஸ்தவம் நம்ம படிப்பது ரொம்ப நல்லது. அந்த மந்திரங்கள் சொல்லி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணுவது வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா நம்மளுடைய மனசு அமைதி கொடுக்கும், மனசு திருப்தியை கொடுக்கும். அந்த பூஜை செய்த பலன் நமக்கு முழுமையாக கிடைப்பது போல் ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. அதனால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது. என்னென்ன பொருள் வைத்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம், வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணலாம், மற்றும் நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அதாவது செவ்வரளி பூக்கள், பன்னீர் ரோஜா, அப்புறம் வந்து நம்ம உதிரி பூக்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து கலந்து கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். 108 போற்றிகள் அல்லது குமரஸ்தவம் அல்லது ஓம் சரணபவாய நமக்கு அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முருகனை நம்பி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போக தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனை வந்து நீங்கள் எதிர்த்து போராடுற சக்தி உங்களுக்குள்ளே வரும். முருகன் உங்களுக்கு எல்லாமே தருவார். அதனால் எப்போதுமே நீங்கள் நம்பிக்கை வந்து உடையாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்களாக கடனை நினச்சி கவலைப்படாமல் அந்த கடனை தீர்ப்பதற்கான வழிகளையும் மற்றும் வழிபாடும் மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் எப்போது ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, கடனை அடைப்பதற்காக நீங்கள் வந்து அதற்கான வழிகளை வந்து நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போதே அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உழைப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிது அப்படின்னா கூட நம்ம போகணும். கடன் இருப்பவர்கள்லாம் நம்ம கடனை அடைவதற்காக ஏதாவது முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக நமக்கு அதில் ஒரு பங்காவது அதில் வெற்றி கிடைக்கும் நமக்கு. அதனால் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்கள் கூட நமக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கடை ஷாப்பிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே கூட வேலைக்கு போகலாம், தவறு கிடையாது. நம்ம வந்து இல்லை நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி வேலைக்கெலாம் போகக்கூடாது, டீச்சருக்கு தான் போகணும், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீரணும் அப்படின்னா வேலைக்கு போகணும். அந்த வேலை அது எந்த வேலை இருந்தாலும் சரி போகலாம். நீங்கள் வந்து முருகன்கிட்ட வேண்டிக்கும் போது இப்போ வந்து முருகன் என்னுடைய கடன் பிரச்சனை அடையணும்னு என்ன தான் செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக அவர்கிட்ட வேண்டும் போது அவரே உங்களுக்கு வந்து பல வழிகளை வந்து காமிப்பார். ஏதாவது ஒரு பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு கொடுக்குறாரு, ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான திங்கிங் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக தான் அமையும். அப்படி முருகன் வந்து உங்களுக்கு வந்து வழிகளை வந்து காமிப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கு தீர்வும் ஒன்றி இருக்கத்தான் செய்யும். அந்த தீர்வை வந்து கடவுள் நமக்கு காமிக்கும்போது அது சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு முருகர். நம்பிக்கையுடன் இருங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக சரியாகும். உழைப்பு தான் நமக்கு வந்து கடன் இருக்குது நம்ம கவலைப்பட்டு உட்காரதை விட கடன் அடைவதற்கான நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது கடன் அனைத்துமே சரியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ 1 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா ஒரே மாதத்துலேயோ அல்லது ஒரே நாளில் அது சரியாகும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 6 மாதம் ஆகும், 1 வருடம் ஆகும். அவங்கவுங்க வருமானத்திற்கு ஏற்ற போல தான் கடன் குறையும். இப்போ ஒரு 30,000 50,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6-7 மாதத்தில் கடன் அடைச்சிருவாங்க. இது ஏதோ ஒரு 20,000 மட்டும் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கடன் அடைவதற்கு 1.5 வருடம் ஆகும். அந்த 1 லட்சம் கடன் அடைவதற்கு. அதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம்
ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபேமிலிக்கு. அப்படி கொடுக்கும் அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்படி தான் முருகர் வந்து நமக்கு வழிகள் கொடுப்பாரு. அவர் வந்து உடனே நமக்கு வந்து அவருக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கெட்ட வந்து நம்ம கையில் கொடுக்க போகிறது கிடையாது. நமக்கு அதற்கான வழிகள் மட்டும் தான் அவர் தருவார். அதில் தான் நம்ம வந்து பிழைச்சிக்கிடணும். இப்படி தான் அவருடைய வழிபாட்டு பொறுத்தவரை இருக்கும். முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிற பாடங்கள் தான் அதிகமாக நம்ம கற்றுக்கிற முடியும். அவர் நிறைய பாடத்தை தான் அவர் கற்பித்து கொடுப்பாரு. வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் கற்பித்து கொடுப்பார். அதை வைத்து நம்ம வந்து நல்ல சிந்தனையுடன் நம்ம இருந்து பிழைத்துக்கிடுவது ரொம்ப புத்திசாலித்தனம். கடவுள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட காமிச்சு கொடுப்பார். யார் நல்லவர்களும் யாரும் கெட்டவர்கள் அதையும் காமிச்சு கொடுப்பார். எப்படி பொழைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். எல்லாத்தையுமே எல்லா பாடத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அப்பப்போ கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அப்பப்போ சோதனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டும். முருகன் அருளால் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.